அப்பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள். தெய்வமே, உமது அழைப்பு என்பது எந்த ஒரு மனிதனும் எதிர்பார்க்காதது. நினைத்து கூட பார்க்க இயலாத ஒன்றைத்தான் நீர் செய்கின்றீர். உம்மால் அழைக்கப்பட்டவர்கள் கூட உமது அழைப்பின் முக்கியத்துவத்தை உணராமல் உம்மை பின்பற்றினார்கள். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பணிக்காக ஒதுக்கி வைத்தீர். மீனவர் சீமோனை தலைமை சீடனாக ஒதுக்கி வைத்தீர். வரி வசூலிப்பவனா மத்தேயுவை உம் சீடத்துவத்திற்கு ஒதுக்கி வைத்தீர். படை என்ற பேய்களால் பீடிக்கப்பட்டவனை மது நற்செய்தி அறிவிப்பானாய் ஒதுக்கி வைத்தீர். வெட்ட வெளியில் காவல் காத்த இடையர்களை மது பிறப்பின் செய்தியை அறிவிப்பவர்களாக ஒதுக்கி வைத்தீர். பாவ வாழ்க்கை வாழ்ந்த சமாரியா பெண்ணை மது சாட்சியாக ஒதுக்கி வைத்தீர். 5 அப்பம் 2 மீன் வைத்திருந்த சிறுவனை பகிர்வின் சாட்சியாக ஒதுக்கி வைத்தீர். தெய்வமே, உம்மால் தனிப்பட்ட பணிக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட யாவரும் வீண் போகவில்லை. மாறாக தாங்கள் பெற்ற அழைப்புக்கு ஏற்றபடி தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டு உமக்கு மகிமை தருவித்தார்கள். எங்களையும் உலக மக்களிடமிருந்து விசுவாசிகளாக ஒதுக்கி வைத்திருக்கிறீர். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே உமக்கு சாட்சியம் தரக்கூடிய வாழ்வை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ உமக்கு மகிமையை தரக்கூடிய மக்களாக ஜீவிக்க அருள் தாரும்.